அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அப்படின்னா என்ன? டிவிடெண்டுக்கும், டிவிடெண்ட் ஈல்டுக்கும் நெறைய பேர் கன்ஃப்யூஷன் இருக்கு. டிவிடெண்டுக்கும், டிவிடெண்ட் ஈல்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். எப்படி கால்குலேட் பண்றது டிவிடெண்ட? அப்புறம் இது வந்து எந்த மாரியான பங்குகள்லாம் நம்ம வாங்குனோம்னா, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பேசிவ் இன்கமா இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாமா? அப்படின்றதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சு பார்த்துக்கங்க. ஐ அம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன். நீங்க வந்து முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆலோசகரை கலந்து ஆலோசிச்சுட்டு அப்புறமா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ, இப்போ வந்து நம்ம டைரக்ட்டா பார்த்துருவோம். டிவிடெண்ட் அப்டின்னா என்னன்னா, ஒரு கம்பெனி ஒரு ஒரு வருஷத்துல நல்ல லாபம் குடுக்குது. அந்த லாபத்த வந்து லாபத்துல வரக்கூடிய பங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிரிச்சு பே அவுட் பண்ணி அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு, அதாவது அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்களுக்கு பிரிச்சு குடுப்பாங்க. ஒரு 1% இல்ல 2% பிரிச்சு குடுப்பாங்க. அததான் வந்து நம்ம வந்து டிவிடெண்ட் அப்டின்னு சொல்லுவோம். சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிவிடெண்ட் குடுக்காம அதுக்கு பதிலா ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ருவாங்க. ஃபர்தரா ஒரு பிசினஸ் தொடங்க போறாங்க, இல்ல ஃபர்தரா ஒரு பிரான்ச் தொறக்க போறாங்க அப்டின்னும்போது, அந்த காசு வந்து டிவிடெண்டா தர்றதுக்கு பதிலா அவங்க ஷேர் ஹோல்டர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நாங்க பிசினஸ் டெவலப்மென்ட் பண்ண போறோம் இந்த காச அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு டிவிடெண்ட் தர மாட்டாங்க. அதுக்கு பதிலா டெவலப்மென்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிசினஸ மேலும் மேலும் அந்த பங்கு வந்து உயர்றதுக்கான வழிமுறை என்னவோ அத பண்ணுவாங்க சில கம்பெனிஸ். சில கம்பெனிஸ் வந்து இந்த மாரி வரக்கூடிய லாபத்த குவார்டர் ஆன் குவார்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராஃபிட் ஒரு 300 கோடி வருதுன்னா, அந்த 300 கோடியில ஒரு சில சதவீதத்த என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு பேமெண்ட்டா குடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பங்குடைய விலை வந்து ரூ. 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரூ. 1,00,000 முதலீடு போடுறீங்கன்னா, அப்போ நீங்க 1000 ஷேர் வாங்கியிருப்பீங்க அந்த பங்குல. அப்போ அவங்க அந்த கம்பெனி அந்த வருஷத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டிவிடெண்ட் ரூ. 5 தர்றதா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்க 1000 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஷேருக்கு ரூ. 5 வீதம் ரூ. 5,000 உங்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். சரிங்களா? உங்க டிமாண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஸோ இததான் வந்து நம்ம டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது கூடவே இந்த டிவிடெண்ட்ட வந்து 2, 3 டிவிடெண்ட் டைம்ல குடுப்பாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இன்டர்ம் டிவிடெண்ட் சொல்லுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டிவிடெண்ட் சொல்லுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டிவிடெண்ட் சொல்லுவாங்க. இன்டர்ம் டிவிடெண்ட் அப்படின்றபோது, அது அது அ ஒ ஒரு சில குவார்ட்டர்ல நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த குவார்ட்டர் முடிஞ்சோனயுமே ஒரு 4 மாசத்துலயோ, இல்ல 5 மாசத்துலயோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடையில அந்த வருஷத்துக்கு இடையில ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. ஒரு நான் இப்போ 2ன்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அந்த ரூ. 2 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் டிவிடெண்ட்ன்ற போது ஆ ரூ. 3 போட்டு டோட்டலா நான் வந்து அந்த வருஷத்துக்கான டிவிடெண்ட் ரூப்பீஸ் ரூ. 5 அப்படி போட்டு வச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸ்பெஷல் டிவிடெண்ட் சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டிவிடெண்ட் தருவாங்க. ரொம்ப அதிகமான லாபத்த அவங்க எதிர்பார்க்காத எஸ்டிமேஷன் பண்ணத விட அதிகமா கிடைச்சிருச்சுன்னா, ஸ்பெஷல் டிவிடெண்ட் சொல்லி அந்த கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்லாம் வந்து நெறைய நேரங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ஸ்பெஷல் டிவிடெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த இன்டர்ம் டிவிடெண்ட் கூடவே ஸ்பெஷல் டிவிடெண்ட்ன்னு சொல்ட்டு, இது ரூ. 2 குடுத்தாங்கன்னா, இன்னொரு ரூ. 1 சேர்த்து போட்டு ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. அந்த அந்த இத வந்து யாரெல்லாம் அந்த பங்க வந்து அவங்களுடைய ஆ ஷேர் ஹோல்டரா இருக்காங்களோ, ஷேர் ஹோல்டரா இருக்காங்களோ, டீமேட் அக்கவுண்ட்ல அதாவது எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து அப்ளிகபிள். சரிங்களா? இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, டிவிடெண்ட் ஈல்டு அப்டின்னா என்னன்னு பார்ப்போம். டிவிடெண்ட் ஈல்டுன்னா ஒண்ணும் இல்லங்க. இது வந்து நம்ம ஃபினான்ஷியல் ரேஷியோ டேர்ம்ல வந்து சொல்றது தான் டிவிடெண்ட் ஈல்டு அப்டின்னுவாங்க. அதாவது கம்பெனி வந்து வருஷம் வருஷம் இப்ப வந்து ஒரு பே அவுட் குடுக்குறாங்க. அந்த டிவிடெண்டா குடுக்குறாங்க இல்லையா? ரூ. 5 குடுக்குறாங்க இல்லையா? அத வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கம்பேரிசன் பண்ணி பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம குடுத்துருக்கோம் அப்டின்றத கம்பேரிசன் பண்ணி பார்ப்பாங்க. அத வந்து பெர்சன்டேஜ்ல சொல்லும்போது மக்களுக்கு புரியும். அதனால தான் அது எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்டின்றத வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பெர்சன்டேஜ்ல சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, டிவிடெண்ட் ஈல்டு அப்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் டிவிடெண்ட் ஈல்டுக்கும் டிவிடெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். டிவிடெண்ட் ஈல்டு எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் டிவிடெண்ட் பெர் ஷேர். ஒரு ஷேருக்கு ஆனுவல் டிவிடெண்ட் எவ்வளோ குடுத்தாங்க? நம்ம ரூ. 5 குடுத்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் எவ்வளோ? அப்படின்றத பார்க்கணும். இன்டு ரூ. 100 100 பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்? 100ன்னு போடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலா படி நான் அப்ளை பண்றேன். டிவிடெண்ட் ஆனுவலா கடைசியா எவ்வளோ குடுத்துருக்காங்க? ரூ. 5 குடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 100 இருக்கு. ஸோ அந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் உடைய பெர்சன்டேஜ்ல போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ அது? 5% டிவிடெண்ட் ஈல்டா அந்த வருஷத்துல அந்த கம்பெனி தங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு ஷேர் ஹோல்டர்ன்னு சொல்லலாம், முதலீட்டாளர் சொல்லலாம். அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. இன்வெஸ்டருக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? 5% டிவிடெண்ட் ஈல்டா தந்திருக்காங்க. இதுதான் டிவிடெண்ட் ஈல்டுக்கும், டிவிடெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கோல் இந்தியா எடுத்திருக்கேன். ரெஃபரன்ஸ் வந்து ஸ்கிரீனர்.காம்ல இருந்து எடுத்திருக்கேன். அங்க பாருங்க கோல் இந்தியாவோட பிரைஸ் எவ்வளோ? ரூ. 439 போட்டிருக்கு.
இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு 6.04 இருக்கு, ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. எப்படி இந்த 6.04 வந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு மணி கண்ட்ரோல் சைட் எடுத்திருக்கேன். பிரைஸ் பாருங்க சில இடங்கள்ல வேரி ஆகுது, அதுக்காக காட்டுறேன். 438.70, அதுல வந்து 439 போட்டிருக்கு. ஸோ நம்ம ரவுண்ட் ஃபிகராகவே எடுத்துக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு 6.04 தான் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 10. ஃபேஸ் வேல்யூன்ற இதை வச்சு நான் கடைசியில் சொல்றேன், அதுக்கு ஒரு தனி கால்குலேஷன் இருக்கு. சரிங்களா? அதனால தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்றது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், மணி கண்ட்ரோல்ல கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு டிவிடெண்ட் அப்படின்ற செக்ஷன் போனோம்னா எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்கான டிவிடெண்ட் நம்ம வந்து எப்பயும் டிவிடெண்ட் ஈல்டு வந்து வருஷம் எண்டில் தான் கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இடையில கனெக்ட் பண்ண முடியாது. அப்படின்ற போது இப்போ பிப்ரவரி மாசம் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து ஜூலை மாசம் நடக்குது, நடுவில் எங்கேயும் கொடுக்கல. அதனால அந்த 5 ரூபா 50 பைசா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். பட் ஆனா அதனுடைய பிரைஸ் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த மணி கண்ட்ரோல்லையோ இல்ல screener.comலயோ ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த ஒரு குவார்ட்டருக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து பண்ணணும்னா நம்ம பண்ணலாம். தனிப்பட்ட முறையில பண்ணணும்னா பண்ணலாம். எவ்வளோ எவ்வளோ டிவிடெண்ட் ஈல்டுன்றத நம்ம கால்குலேஷன் வச்சு பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து 4த்தையும் இந்த வருஷத்துக்கான ஈல்டு வந்து 4த்தையும் வந்து ஆட் பண்ணனா எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குது, 26.5 ரூபாய் கிடைக்குது. சரிங்களா? எவ்வளவு கிடைக்குது, 26.5 ரூபாய் எனக்கு டிவிடெண்டா பே பண்ணிருக்காங்க இந்த கம்பெனி. ஓகேங்களா? சோ இத வந்து நான் எப்படி உங்களுக்கு கால்குலேட் பண்றேன்னா, ஆனுவல் டிவிடெண்ட் பர் ஷேர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 26.5 ரூபாய். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ, 439 ரூபாய். இன்ட்டு மல்டிப்ளை போட்டு நம்ம 100 போட்டோம்னா டிவிடெண்ட் ஈல்டு நம்மளுக்கு கிடைச்சிரும். 6.03 வருது எனக்கு. 0.4 அந்த அந்த சின்ன சின்ன மைனரான அந்த எண்ட் ஆஃப் தி டே முடிஞ்சிருக்கும் அந்த கால்குலேஷன். நான் சொன்னேன்ல மணி கண்ட்ரோலுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் இருந்ததுல, அதனால சின்ன ஒரு மைனரா ஒரு குட்டியான ஒரு இது டிஃபரன்ஸ் காட்டுது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ 6.03 அப்படின்ற ஒரு ஈல்டு வந்து இந்த கம்பெனி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு ஒரு வருஷத்துல. நம்மளுக்கு கோல் இந்தியா எவ்வளவு கொடுக்குது, 6.03% டிவிடெண்டா மட்டும் கொடுக்குறாங்க. நீங்க இந்த ஷேரை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, எப்படி வந்து ஒரு கம்பெனி அனௌன்ஸ் பண்றாங்க டிவிடெண்ட் வந்து பிரைஸ் வந்து அமௌண்ட் சொல்லாம காசா சொல்லாம பர்சன்டேஜ்ல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 400% நாங்க இந்த வாட்டி டிவிடெண்ட் தரோம், இல்ல 500% நீங்க பார்த்திருப்பீங்க, நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்ஃபோசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபோசிஸ் அனௌன்சஸ் டிவிடெண்ட் 400% இன் திஸ் குவார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, அங்க வந்து நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து எவ்வளவு ஒரு ஷேர் கண்டுபிடிக்கணும். அப்பதான் அங்கதான் நம்ம வேலை இருக்கு. சரிங்களா? அங்க வந்து ஒரு எக்ஸாக்ட் கம்பெனி சொல்றேன், ஒரு 300 ரூபாய் பிரைஸ்ல இருக்கு, 350 ரூபாய் பிரைஸ்ல இருக்கு. இதை வச்சு நம்ம கால்குலேட் போட முடியாது. அங்க வந்து நம்ம வந்து ஒரு டிவிடெண்ட் டிவைடட் பை டோட்டல் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100 போட்டோம் இல்லையா, அது வந்து இங்க வேலைக்கு ஆகாது. இங்க என்ன பண்ணணும்னா வி கால்குலேட் பேஸ்ட் ஆன் த ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு பார்த்தோம், கோல் இந்தியாவோடது 10 ரூபாய் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இங்க ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 200 என்ன பண்றேன்னா நான் வந்து டெசிமலா மாத்திக்கிறேன். அப்போ மாத்தும் போது எனக்கு என்னன்னா பெர்சன்டேஜ்ல இருக்கிறத மாத்தணும்னா டிவைட் பை 100 போட்டோம்னா எனக்கு 2 ரூபாய் கிடைக்குது. அப்போ 2 ரூபாய் தான் எனக்கு வந்து 2 ரூபாய் கிடைக்குது. டிவிடெண்ட் அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 200%ன்றது 2 ரூபாய். சரிங்களா? 2 ரூபாய். அந்த ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ 10. அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 20 ரூபாய் கிடைக்குது எனக்கு. ஒரு ஷேருக்கு எவ்வளவு கிடைக்குது, 20 ரூபாய் கிடைக்குது. அப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேர் வச்சிருக்கேன்னா எனக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும், 2000 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? ஆஸ் பர் ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு நான் வச்சிருக்கணும். அதாவது அங்க அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க ரெக்கார்ட் டேட் எக்ஸ்டேட்டுக்கு முன்னாடி நீங்க அந்த ஷேர் வந்து உங்க டிமாண்ட் அக்கௌண்ட்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த எலிஜிபிள், அதாவது டிவிடெண்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆனவர் அப்படின்றது. சரிங்களா? சரி நண்பர்களே, இப்போ டிவிடெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், டிவிடெண்ட் ஈல்டுனா என்னன்னு பார்த்தோம், ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதே சமயத்துல டிவிடெண்ட் வந்து நம்ம பர்சன்டேஜ்ல கொடுத்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவிடெண்டோடைய கம்பெனிஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியான கம்பெனிஸை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா வருஷம் நம்மளுக்கு எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இல்ல பாசிவ் இன்கம் மாதிரி நம்மளுக்கு ஒரு வருஷத்துல ஒரு 10 கம்பெனியை வாங்கி வச்சிருக்கோம், அது எல்லாமே டிவிடெண்ட் கம்பெனியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிவ் இன்கமா 1,00,000 ரூபா வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி காசு இருக்கவங்க சில பேர் பண்ணலாம். சரிங்களா? அப்படின்ற போது நம்ம எந்த மாதிரியான கம்பெனில செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற போது ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன். நான் ஒரு ஸ்கிரீனர் வெப்சைட்ல இருந்து எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது உங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸா நீங்க வாங்கலாம். அதாவது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்க வந்து பார்க்கும்போது வாங்கலாம்னு இல்ல. இது எப்படின்னா
டிவிடெண்ட் கொடுக்கும்போது இறங்கும், திருப்பி ஏறும், திருப்பி இறங்கும். இப்படி ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம் இப்படி இருக்கும். நீங்க இது ஏற்ற இறக்கத்தெல்லாம் பத்தி கவலைப்படாம, எனக்கு டிவிடெண்ட் எப்படி இருந்தாலும் வருஷம் வருஷம் இந்த 6% வந்துரும் அப்படின்ற கம்பெனி 6% பிபிசிஎல், கோல் இந்தியா எல்லாமே பாருங்க கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ நம்ம தைரியமா என்ன பண்ணலாம்? முயற்சிக்கலாம். அதாவது இதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனிஸ்ன்றனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ எப்படி இருந்தாலும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, குடுத்துருவாங்க. எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஹெச்பிசிஎல், கோல் இந்தியா எல்லாம் பாருங்க. இதுல வந்து எது நல்ல ஹை பர்சன்டேஜ்ல இருக்கோ அதெல்லாம் வந்து வருஷம் வருஷம் நம்ம வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? வாங்கி வச்சிட்டோம்னா அது ஏற்ற இறக்கத்தை பத்தி கவலைப்படாம ஏறும் இறங்கும் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இப்போ கூட சண்டை நடந்தது பிபிசிஎல், ஓஎன்ஜிசி இதெல்லாம் வந்து இறங்குச்சு. அதை பத்திலாம் கவலைப்படாம நான் ஜஸ்ட் டிவிடெண்டுக்காக மட்டும்தான் வாங்க போறேன். எனக்கு இந்த வருஷத்துல இவ்வளவு டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி பங்குகளை முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஆயில் இந்தியா இதெல்லாம் நல்ல டிவிடெண்ட் கொடுக்க கம்பெனி, கெயில் எல்லாமே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுத்து முயற்சிக்கிறதா இருந்தா முயற்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த நல்ல தகவலோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.